இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒரு நல்ல மகிமையான காலை பொழுது மீண்டும் நம்ம எல்லாரும் காணும் பார்க்கவும் பரலோகம் பாராட்டின பெரிய அன்பை நினைத்து நான் ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆராதனை ஆண்டவருக்கு நாம் செய்கிற மிக முக்கியமான காணிக்கை, கர்த்தர் கொடுக்கிற காணிக்கையில முக்கியமான காணிக்கை என்னது? ஆராதனை. இந்த ஆராதனை முழு பலத்தோட முழு ஆத்துமாவோட அவரில் வைத்திருக்கிற அன்பை நம்ம என்ன செய்யறோம்? நான் தான் பிரசங்கிக்க போகிறேன். நம்ம வாசிக்கலாம் கூட திருப்பி வேக வேகமா நான் சொல்லிட்டு திருவந்துக்கு நேர கடந்து போகிறேன். நாம் யாரா இருப்போம்? சொல்லுங்க, நாம் யாரா இருக்க போகிறோம்? ஏதாவது ஒரு பெரிய கேள்வி நமக்கு. எதிர்காலத்தில் நாம் யாரா இருப்போம்? எதிர்காலம் எனக்கு எப்படி ஆயிருக்கும் என்பதுதான் எல்லாருக்கும் கேள்வி. ஸ்தோத்திரம். நான் 1-2 காரியங்களை மட்டும் சொல்லி ஜபிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் வருகிற நாட்கள் நம்ம பார்க்கலாம். வாசிக்க கேட்கலாம் கூட திருப்பி. தடை மட்டும் படக்கூடாது. எபேசிய நிருபவக்காரன் சொன்ன 3ஆம் அதிகாரம் அவருடைய 12-13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். தேவனிடத்தில் சேரும் சுலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. ஆமென். கவனிங்கள், பவுல் சொல்லுகிறார், ஏதாவது வேதத்துல 2 நிருபவங்கள், ராஜா ராணி என்று சொல்லப்படுகிற 2 நிருபவங்கள். ஒன்னு எபேசிய நிருபமும், இன்னொன்னு தெசலோனிக்கே நிருபம். ஆமென். தெசலோனிக்கே நிருபமும் ஸ்தோத்திரம் எபேசியரும் 2லும் ராஜா. எபேசியர் தெசலோனிக்கே ராஜாவும் எபேசியர் ராணியுமா இருக்கிறது. ஆமென். 1ஆம் அதிகாரத்தை தொடங்கும் போது பவுல் ஒரு ஜபத்தில் ஆரம்பிக்கிறார். 12வது வசனம் தொடங்கி அவர் ராஜாவுக்கு ஒரு லெட்டர், 1ஆம் வசனம் தொடங்கி லெட்டராகவும் 12ஆம் வசனம் தொடங்கி அவர் ஜபமாகவும், அன்று 2ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவன் தன்னுடைய சபையை ஆயத்தப்படுத்துகிறதும், சபை எப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு தேவ சமூகத்தில் நெருங்க வேண்டும் என்றும் பிரசங்கிக்கிறதை இல்ல சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். ஆமென். எதிர்காலத்துல நாம் யாரா இருப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு முன்னால. நேத்தைக்கு பேப்பர், நம்ம நேத்தைக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கு பேப்பர்ல என்ன செய்ய முடியுது? இன்னைக்கு மத்தியானம் என்ன நடக்குதுன்னு மத்தியானத்துக்கு மேல போய் ஈவினிங் பேப்பர்ல என்ன செஞ்சிடலாம், பாத்திரலாம். ஆனா வரப்போகிற காலம் என்ன நடக்க போகுதுங்கிற யாரும் என்ன செய்ய முடியாது, பார்க்கவோ சொல்லவோ முடியாது. நடந்ததைத்தான் பேப்பர்காரன் எடுத்து கொடுக்கிறான். பத்திரக்காரன் எடுத்து கொடுக்கிறான், ஊடகங்கள் எடுத்து கொடுக்குது. ஆனா எதிர்காலத்துல நாம் யாரா இருப்போம், எதிர்காலத்துல நமக்கு என்ன நடக்குங்கிறத வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லி கொடுத்திருக்கிறது. நாளைக்கு வரப்போகிற காரியங்களையும் இனி வரப்போகிற காரியங்களையும் நமக்கு நேர்த்தியாக வேதம் என்ன சொல்லுது, தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி இல்லைன்னா நீங்க சாமின்னு சொல்ல வேண்டாம். சொல்லுதா சொல்லலையா? நேற்றைக்குள்ளதான் இந்த உலகம் சொல்ல முடியும். இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். இனி என்ன வரப்போகுதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதை சொல்றதுக்கு ஒரே புஸ்தகம் எல்லாம் நாம கையில கொடுத்திருக்கிற சத்திய வேதம் மாத்திரமே. பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், எங்களுடைய உபத்திரவத்தினாலே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, எங்களுக்கு வருகிற உபத்திரவத்தினால நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பலவீனப்பட்டுறக்கூடாது, நீங்க இடறிடக்கூடாது என்பதற்காக நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். பவுல் எங்க இருந்து வேண்டுதல் செய்யறாரு? இந்த வசனத்தை பவுல் எழுதும் போது, இந்த அதிகாரத்தில் எழுதும்போது பவுல் ஜெயில இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆமீனா? நம்ம ஜெயில இருந்தா என்ன நினைச்சிட்டு இருப்போம்? விசுவாசிகளா ஒருமனப்பட்டு எனக்காக ஜெபம் பண்ணி பேதுருவை வெளியே கொண்டு வந்த மாதிரி என்னை ஒட்டச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருக்கலாம், என்னை வெளியே கொண்டு வரதுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா வாரம் 2 கிலோ ஏத்தைக்காய் என்ன செய்யட்டும், வாங்கிட்டு வரட்டே, நீ ஜாமீன் எடுக்கணும்னு முகாந்திரம் உண்டு. இதைத்தான் யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அப்படித்தானே? சிறையிருப்பின் காலத்துல கூட பவுல ஜெயில வச்சாங்க. ஆனா நம்ம வெற்றிபரமா சில நேரங்களில் ஜெயிலுக்குள்ளதானே இருக்கிறோம், சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ளதானே இருக்கிறோம். கேள்வி என்னது? நான் எப்போ விடுவிக்கப்படுவேன், நான் எப்போ விடுவிக்கப்படுவேன்? பவுல் சொல்றார், நான் கட்டப்பட்டிருக்கையில் நான் கட்டப்பட்டிருக்கும் போது என்னுடைய கட்டுகள் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக எதிர்காலத்தில் எப்படி இருப்போம்? 12ஆம் வசனம்,
அவரை பற்றி விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் நமக்கு தேவனிடத்தில் சேருகிற சிலாக்கியமும் நமக்கு உண்டாயிருக்கிறதாமே. நமக்கு திட நம்பிக்கை நமக்கு வேணும். அல்லேலூயாவா. ஏன்னா நம்ம பயப்படுகிற உலகம் இது, நம்ம பயந்து பயந்து வாழ்கிற நாட்கள் இது. ஆமென். ஆண்டவர் பயப்படுகிறவங்களை பார்த்து, அதாவது சாத்தான் யார் தெரியுமா? ஒரு பப்பட் ஷோ காட்டுறவன். பப்பட் ஷோ தெரியும் இல்லையா? அப்போ பிசாசு யாரு? பல்லு படாம கடிக்கிறவன். நாமே ஏன்னா பப்பட் ஷோ மாதிரி. அல்லேலூயாவா. பப்பட் ஷோ காட்டுறவன் போல. அதாவது நாம எந்த விஷயத்துல பயப்படுறோமோ அந்த விஷயத்தை அவன் ஆயுதமாய் மாற்றுவான். நாம வியாதியை கண்டு பயந்தா வியாதி ஒரு ஆயுதமாக்குவான். பிரச்சனை கண்டு பயந்தா பிரச்சனை ஒரு ஆயுதமாக்குவான். போராட்டத்துக்கு அவன் கண்டு பயந்தா போராட்டத்தை ஒரு ஆயுதமாக்குவான். அவன் கடன் பிரச்சனை கண்டு பயந்தா அதை ஒரு ஆயுதமாய் செய்வான். அவன் மாற்றுவான். வைத்தாமே. அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், நாம எதிரடையா எழுதப்பட்ட கையெழுத்துக்களை சிலுவையின் மேலே ஆணி அடித்து நமக்கு எதிரடையா எழுதப்பட்ட கையெழுத்துக்களை சிலுவையின் மேல ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாய் உடிந்து கொண்டு சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். அதனால் இயேசுவின் ரத்தம் ஜெயம். உயர்த்தியாமே. என் வீட்டுக்குள் இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்னோட பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்னுடைய பிரயாணத்தில் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமே. என்னுடைய எதிர் இருக்கிற பயத்துக்கு, என்னுடைய பயப்படுத்துகிற பிரச்சனைக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களுக்கு நேரா இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயாவா. பயப்படுகிற காரியத்தை வச்சு பிசாசு என்ன பண்றா? அதை ஆயுதமாக்குற. அந்த வியாதியை அழிச்சிருமோ, இல்ல இந்த போராட்டம் அப்படியே விழுங்கிருமோ, இல்லாட்டினா அந்த தேசத்தில் எழும்புறதுக்கு வாய்ப்பு இல்லையோ, எது பயமாய் தெரிகிறதோ அது பிசாசுக்கு ஆயுதமாய் மாறும். ஆமே. அப்பதான் நீங்க பயப்படாமல் இருக்கும்படி வாசிக்கிற ஒரு வசனத்தை கூட 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இனியும் வெளிப்படவில்லை. கையை வச்சியாமே. இப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? ஆமே. நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். இனி நம்ம யாரா இருப்போம்? இனி நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல வாழ போகிறோம்? இனி எப்படிப்பட்ட காரியத்துல ஆமை தோத்திர நம்ம சந்திக்க போகிறோம்? கையை வைக்காமே. இதுவரைக்கும் நம்ம யாரா இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. ஏன்னா பக்கத்துல யாராவது கேட்டவங்களை தப்பா முடிவெடுத்துற கூட நீங்க யார் பிள்ளைகள் அவங்களுக்கு தெரியுமாமே. அதனால நீங்க சத்தமா சொல்லணும், நாம் யாருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமே. இனி நாம் யாரோ இருப்போம் என்று இனியும் வெளிப்படவில்லை. கை வைத்தாம. காடு வா வாங்குது, வீடு என்ன செய்யுது? போகுது. எப்ப செத்தாலும் சந்தோஷம் தான் பாஸ்டர். நீங்க வந்து என்ன செய்யுங்க? பைபிள் என்ன சொல்லுது? இனி நாம் யாரா இருப்போம் என்று இனியும் வெளிப்படவில்லை. கை வைத்தாம. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நமக்கு இனி என்ன நடக்க போதோ, இன்னைக்கே இந்த நிலைமை வர்ற காலம் இன்னைக்கே எல்லாம் போச்சு. அல்லேலூயா. எல்லாம் பேங்க்ல இருக்கு. இந்த பக்கம் லோனு, அந்த பக்கம் கடன், இந்த பக்கம் வட்டி, இந்த பக்கம் பார்த்தா சாப்பிடுறதுக்கு நிர்வகிக்கிறது கூட வழியே கிடையாது. சாப்பிடுறதுக்கு வழி இல்ல. போராட்டம், பிரச்சனை, ஏகப்பட்ட காரியங்கள் தலைக்கு மேல ஓடுது. அப்படின்னு எதிர்காலத்துல இன்னைக்கு நம்ம முங்கி கிடக்கிற நிலைமையை பார்த்தா கண்டிப்பா மூக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு? ஏ தம்பி, மூக்கு வரைக்கும் என்ன வந்துருச்சு? தண்ணி வந்துருச்சு. நீ முங்கதை தவிர வேற வழியே இல்ல. கை வைத்தாமே. இந்த வசனத்தின் மேல கையை வச்சுட்டு முத்தமிட்டு அழணும். ஆமே. இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி நம்ம யாரா இருப்போம் என்று இனியும் வெளிப்படவில்லை. அடுத்த சண்டு. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். இடவழியில மறித்துருவோம். இடவழியில என் வாழ்க்கை சீரழிஞ்சிரும். இல்ல இடவழியில என் வாழ்க்கை குட்டிக்காரன் அடிச்சிடும். இனி எங்க வாழ்க்கை, எங்க பிள்ளைகள், எங்க ஜீவிதம் முன்னுக்கு போறதுக்கு வாய்ப்பு வணியும் ரொம்ப அமைத்தத்தில் அடைபட்டது போல இருக்குன்னா இந்த காலைவெளியில ஒண்ணு தெரியணும். அல்லேலூயா. நாம் எப்போதும் தேவனோடு கூட இருக்க போகிறோமே. எப்போதும் தேவசாயனாய் மாற போகிறோம். அல்லேலூயா. ஐயோ உயர்த்தியாமே. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. நாம் எப்பவும் யாரா இருக்க போகிறோம்? தேவனோடு கூட இருக்க போகிறோம். எப்படி இருக்க போகிறோம்? தேவ சாயலா இருக்க போகிறோம். அல்லேலூயா.
ஐயோத்தியாமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம எப்பவுமே யாரா என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன், இனி நான் எப்படி இருப்பேன் என்று இனியும் வெளிப்படவில்லை. கை வைத்தாமே நான் எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கே தெரிஞ்சா அடுத்த வாரத்துல நம்ம ஆராதனைக்கு வர்றது என்ன செஞ்சிருவோம், இன்னைக்கு ஜபத்திலே விட்டுருவோம். கை வைத்தாமே மத்தியானத்துக்கு மேல செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளை விட்டுட்டு இந்த கணக்கு பைபிள் அந்த கணக்கு விசுவாசம் எல்லாம் தூக்கிட்டு ஓடிய போயிடுவோம். கை வைத்தாமே அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவன் இன்னவிதமாய் இருக்க போகிறோம் என்று இனி என்ன செய்யல வெளிப்படவில்லை. ஆமே ஆகையினாலே தேவஜனமே நாம் யாராய் இருப்போம். ஆமே நாம் யாராய் இருக்க போகிறோம், தேவனோடு இருக்க போகிறோம். எப்படி இருக்க போகிறோம், தேவ சாயலாய் மாற போகிறோம். ஆமே எனக்கு ஒரு எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னா, அவன் சொன்னார் எனக்கு இல்ல, எனக்கு எல்லாம் முடிய போகுது. அல்லேலூயா. என் பலவீனம் என்னை சேதப்படுத்துது, இல்ல என் பிரச்சனை என்னை ஒடுக்குது. ஆமென். ஆராதனைக்கு வரணுமான்னு கூட ஒரு கேள்வி வருது, ஜெபம் பண்ணணுமான ஒரு கேள்வி வருது, தேவனை தேடணுமான ஒரு கேள்வி வருது. ஏன்னா சுத்தில நடக்கிறத பார்த்தா நம்ம வண்டி நம்ம போகாது போல. அல்லேலூயா. இப்ப வர வர மைலேஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப இன்ஜின் வேற அடிக்கடி ப்ராப்ளம் ஆகுது. இப்ப அடிக்கடி பஞ்சர வேற மாறுது. ஆனால் நான் யாரா இருப்பேன், எதிர்காலத்தில் தேவனோடு கூட தேவசாயலாய் இருப்பேன். தேவசாயலான இருப்பேன். ஆமெனா. நம்ம யாரா இருக்க போகிறோம், தேவசாயலா இருக்க போகிறோம். நேற்று நடந்தது தெரியும், இன்னைக்கு நடந்தது என்னன்னு தெரியும், இனி நடக்க போறது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா தெரியறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, நான் தேவனோடு கூட இருக்க போகிறேன். ஆமென். நான் யாரா இருக்க போகிறோம், தேவனோடு கூட இருப்போம். வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. கவனிங்க, எதிர்காலத்துல அவன் நம்ம யாரா இருக்க போகிறோம், பிச்சைக்காரனும் பிச்சைக்காரியும் தரித்திரவாசியும் கையில் இருக்க கொள்ளாத ஆளுமாய் நாம் இருக்க போகிறோம். அப்படியா? இல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். நாங்கள் பூமி என்ன செய்வோம், அரசாளுவோம். கை உயர்த்தி. ஐயோ, உங்கள்கிட்ட போய் நான் சொன்னேன் பாத்தீங்களா, சரி நான் திருப்பி எடுத்துக்கிறேன். அவன் பூமிய அவன் அரசாள போகிறோமா? ஆமெனா. பூமியை நாம் என்ன செய்ய போகிறோம், அரசாள போகிறோம். அல்லேலூயா. எதிர்காலத்தில் நம்ம யாரா இருப்போம், ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவன் பூமியை அரசாளுகிறவர்களுமா இருப்போம். என் வயசு திரும்பி வரப்போகுது. என்னுடைய வாலிப நாட்கள் போல என்னுடைய வாழ வயது திரும்பி வருகிறது போல ஒரு நாட்கள் திரும்பி வருகிறது. எதிர்காலத்தில் யாரா இருக்க போகிறோம், அவன் ராஜாக்களும் ஆசாரியர்களும் பூமி அரசாளுகிறவர்களுமாய் அவன் தேவன் வைக்க போகிறார். ஏன்னா நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்துக்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சிலுவை மேல் ஆணி அடித்திருக்கிறார். யோகத்தாவை தோத்துறோம். நீங்க எப்படி கலக்கணும் தெரியுமா தேசத்தை, நீங்க எப்படி தேசத்தை தோத்துறோம் கலக்கணும் தெரியுமா? நீங்க செய்யறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. இங்க ஒரு ஆள் இப்பதான் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்க படிச்சு முடிக்க மாட்டாங்க போல தெரியுது. நாம் யாரா இருக்க போகிறோம், தேவசாயலா இருப்போம், தேவனோடு இருப்போம். அவன் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவன் பூமி அரசாளுகிறவர்களுமா இருப்போம். அவன் சும்மா பார்வையா, ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது, நாங்க பூமி எங்க அரசால. ஒண்ணு எங்க கண்ணு கெட்டது வரைக்கும் நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு அவங்க அந்த கானான் தேசத்தை பார்த்துட்டு திராட்சை கொலை பெருசா இருக்கு, ஒரு கொலையை 2 பேர் சுமந்துட்டு வரானுங்க. 40 நாள் சுத்தி பார்த்தாங்க. ஆனா பார்த்துட்டு வர்ற வழி சொன்னாங்கப்பா, அந்த ராட்சச புத்திரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ராட்சச புத்திரர்கள் நம்மள அவங்களுக்கு நம்ம இறையாவோ ஒரு வெட்டுக்கிளிய போல நம்மளை மிதிச்சு போடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு ஓடி வராங்க. ஆமென். ஆனா கண்கள் திறக்கப்பட்ட காலேப்பு யோசுவாவும் சொல்றாங்க, ஆமை சார் இங்க பாருங்க பயப்பட வேண்டாம், இங்க அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு கலங்க வேண்டாம். அவங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு மாறி போனது, அவர்களை காத்த கரம் அவங்களை விட்டு மாறி போனது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க கலகம் பண்ணாம பாருங்க, கர்த்தர் இந்த தேசத்தை நம்ம கையில அவன் தேவன் தருவார். ஆமென். நீங்க மட்டும் கலகம் பண்ணாதீங்கடா, ஆண்டவர் துரோகமா மட்டும் முறையிடாதீங்கடா, ஆண்டவர் துரோகமா மட்டும் பேசாம இருங்கடா. நமக்கு வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அவரை 2 வார்த்தை பேசலன்னாலும் யாரா 2 பேர் கொஞ்ச நேரம் சேர்ந்தா ஏதாவது 2 வார்த்தை தள்ளி விட்டுட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க, எதிர்காலத்தில் நம்ம யாரா இருக்க போகிறோம். நான் பேங்க்ல போட்டு வட்டி கிடைச்சாலே எனக்கு போதும் பாஸ்டர்,
எனக்கு அந்த வருமானம் ஒழுங்கா வந்தாலே எனக்கு அது போதும் பாஸ்டர். நான் யாருக்கும் எங்க வீட்டுல பாருங்க, அது ஒரு ஆள் வருமானம், அந்த ஒரு ஆள் வருமானம் இல்லைன்னு எங்க குடும்பமே குட்டிச்சவர் ஆயிரும். வாய்க்கிறது எதிர்காலத்துல ஆண்டவர் யாராவது, அதாவது நீங்க நடைமுறைய பேசுறீங்க, இன்னைக்கு நடைமுறைய, அதாவது எந்த காலத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கிறோம், நிகழ்காலத்தை பேசுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு எதிர்காலத்துல யாரா இருப்போம், நாம எதிர்காலத்துல யாரா இருப்போம். நாங்க நினைச்சிருக்கோம் பாஸ்டர் இந்த ஊர்ல அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்க ஆண்டவர் சமூகத்தில் ஒண்ணு என்ன செய்யாது, நிறைவேற போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா தேவன் நம்மளை குறித்து ஒண்ணு என்ன பண்ணிருக்கிறாரு, முன்னமே தேவன் தீர்மானித்திருக்கிறார். அவன் ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவன் பூமியை சுதந்திரிக்கிறவர்களுமா நீங்கள் இருப்பீர்கள். அவன் எத்தி சொல்லுங்க, நம்ம யாரா இருப்போம் பூமியில, அவன் எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறவங்களா இருப்போம். அவன் என்ன செய்ய போறான், அவன் பூமியை சுதந்திரிக்கிறவர்களா ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களுமா தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவன் கை வைத்து சொல்லுங்க. அதனால எதிர்காலம் எப்படி இருக்கும், அது தேவ சாயலா இருக்கும். எதிர்காலம் எப்படி இருக்கும், அது தேவனோடு இருக்கும். நான் என்னவா ஆக போகுது, என்னமாய் நடக்க போகுது, என் பிள்ளைய குறிச்சு என்னவாக போகுது, என் எதிர்காலத்தை குறிச்சு என்னவாக போகுது, அவங்களுடைய படிப்பை குறிச்சு என்னவாக போகுது, இல்ல சூழ்நிலைகளை குறிச்சு என்னவாக போகுது, அது இன்னும் வெளிப்படவில்லை. ஆமென். நாளைக்கு பிறந்த நாளைக்கு என்ன செய்யும், வெளிப்படும். அவன் அடுத்த மாசம் ஆனா அடுத்த மாசத்துக்குள்ள என்ன ஆகும், அவன் வெளிப்படும். அவன் சொல்லுங்க அல்லேலூயாவா. ஆனால் இந்த பூமியில நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, அவன் பலன் இருக்கிறது. நீங்க செய்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, அவன் பிரதிபலன் இருக்கிறது. கை உயர்த்தி அவன் வாசிக்கலாமா, சங்கீதம் 19ஆம் சங்கீதம் அவனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை நான் கை கொள்ளுகிறதுனால் எனக்கு மிகுந்த பலன் உண்டு. ஐயோ உயர்த்தியாமே, ஆண்டவர் என்னை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறார் இல்லையா, ஆண்டவர் என்னை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதனால நான் என்ன செய்யறேன், அவைகள் எல்லாம் நான் கை கொள்ளுகிறேன். கை கொள்ளுகிறதுனால எனக்கு மிகுந்த பலன் இருக்கிறது. நீங்க செய்கிற சகலத்துக்கு என்ன இருக்குது, பலன் இருக்கிறது. சகலத்துக்கு என்ன இருக்குது, பிரதிபலன் தேவன் வைத்திருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செஞ்சேன், ஜெயித்தேன். கை உயர்த்தி. அப்போ உங்களுக்கு சகலத்துக்கு என்ன இருக்குது, பிரதிபலன் இருக்கிறது. ஆமா, நீங்க படுகிற உபத்திரவத்துக்கு என்ன இருக்குது, பிரதிபலன் இருக்குது. ஆமா, நீங்க படுகிற ஏளனத்துக்கு என்ன இருக்குது, பிரதிபலன் இருக்குது. உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற அந்த காரியங்களுக்கு விரோதமா என்ன இருக்குது, அந்த பிரதிபலன் இருக்குது. ஆமென். ஒரு பிரதிபலன் இல்லாம நீ தேவ சமூகத்துல வந்துட்டு போறதுக்கு அவன் தோத்திர தேவன் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. அவன் இன்னைக்கு நீங்க பிரயாசப்பட்டு வந்தீங்க இல்லையா, இன்னைக்கு நீங்க காலையில் பல தடைகளையும் அவன் தாண்டி வந்தீங்க இல்லையா, பல வியாதிகளை தாண்டினீங்க இல்லையா, பல பிரச்சனைகளை தாண்டினீங்க இல்லையா, பலருடைய குத்து வார்த்தைகளை தாண்டினீங்க இல்லையா, பலர் உங்களை பார்த்து இந்த ஊர்ல ஏன்னா நம்ம பேசும்போது அதையும் தாண்டி அவன் தைரியத்தோட வந்தீங்க இல்லையா, அதற்கு பிரதிபலன் என் சத்திய வேதம். அவன் ஜீவன் உள்ளது, அது எழுதப்பட்ட ஒவ்வொன்றுக்கு ஜீவன் இருக்கிறது. ஆமென் இல்லையா? பவுல் ஜெயில இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு, ஜெயில இருக்கிறாரு. அவர் தான் கட்டளையிடணும். அவர் கட்டளையிட்டா கேனல் உள்ள இருக்கிறார். எங்க இருக்காரு, கேனல் ஜெயில இருக்கிறாரு. கட்டளையிட வேண்டிய கேனல் உள்ள இருக்கிறாரு. ஆனா வெளியில அவனுடைய போர்ச்சேவகன், அவனுடைய இன்ஸ்பெக்டர், அவன் எங்க நிக்கிறான், அவன் ஜெயிலுக்கு வெளியே நிக்கிறான். 2 தீமோத்தேயு 2:10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். சகலத்தை அவர் நிமித்தமாக என்ன செய்கிறேன், சகிக்கிறேன். நாம அவர் நிமித்தமாய் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கை வைத்தாமே சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா சார்? அவர் நிமித்தம் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கை வைத்தாமே. இப்போ தம்பி, ஒரு போலீஸ் செலக்ஷனுக்கு போகணும்னா அதுக்கு என்ன வேணும், போலீஸ் கேட்காம கேட்ட தப்புதான், உடல் தகுதி வேணும். அப்படித்தானே? அவன் பஞ்சாயத்துல இன்னைக்கு முனிசிபல் வேலைக்கு போன என்ன கேட்கிறான், அவங்க சொல்லதான் இருந்தாங்களா, இவங்க சரிஞ்சு பார்த்தோம்னா அவங்க ஆப் ஆயிட்டாங்க. ஏன்னா பஞ்சாயத்துல வேலை பார்க்கிறாங்க கேட்கணும்னு அவங்க வாங்கிட்டு பார்த்துட்டாங்க. அப்ப கவனிங்க, இப்போ உதயம் டாக்டர் முடிச்சாலும் எம்ஃபில் முடிச்சிருக்கிறாப்ல, அவன் உதயம் உங்களுக்கு போன உடனே உங்க ரெசியூம் வாங்கிட்டு உள்ள எடுத்துட்டாங்களா, இல்ல சாரி உங்களை உள்ள எடுத்துட்டாங்களா,
தகுதியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தா அவன் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் தகுதி பார்த்துதான் அவன் வேலையோ அவன் ஸ்தோத்திர பணமோ இல்ல உங்களுக்கு உயர்வோ இல்ல உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கொடுக்கப்படுகிறது. ஆனா ஒரு தகுதியும் இல்லாத நம்ம தேவன் நம்மை ரட்சித்தார். ஒரு தகுதியும் இல்லாத அவன் தேவன் நம்மை ரட்சித்தார். ஒரு தகுதியும் இல்லாத அவன் தேவன் ரட்சிக்கல. செலக்ட் பண்ணிதான் எடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம யாரும் வந்திருக்க முடியாதாமே. ஒருவேளை எனக்கு அந்த தகுதி இருக்குது, எனக்கு அந்த தகுதி இல்ல. ஒருவேளை உங்களுக்கு இருக்கோ என்னன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு தகுதி எனக்கு இருக்குது, அந்த தகுதி உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஐயோ வைத்தியாமன் சொல்லுங்க. ஒரு தகுதியும் இல்லை என்கிற ஒரு தகுதி எனக்கு இருக்குதாமே. அல்லேலூயா. ஒரு தகுதியும் இல்லை என்கிற ஒரு தகுதி எனக்கு இருக்குது. என்னையும் தேவன் ரட்சித்தாராமே. நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பை பாருங்கள், அது எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் சகலத்தை என்ன செய்யணும்? சகிக்கணும். பிரதிபலன் இருக்கிறது. கோலியாத்தை ஜெயிக்கணும் அடிச்சு. ஆனா சவுல சகிச்சு ஜெயிக்கணும். கோலியாத்தை அடிச்சு ஜெயிச்சான், ஆனா சவுல சகிச்சு ஜெயிச்சான். யார் ஜெயிச்சது? தாவீது ஜெயித்தானே. இப்ப நாங்க சிறைச்சாலை இருந்து பவுல் சொல்றாரு, நான் ஜெயிலின் அனுபவத்தை. இப்போ உங்களுக்கு இன்னொரு சொல்றேன், போட்டி பெருசா இருந்தா போட்டிக்கு கிடைக்கக்கூடிய பரிசும் பெருசா இருக்கும். நீங்க கரண்டில நாரங்காய பிடிச்சிட்டு இப்படியே ஓடுனீங்கன்னா சோப்டப்பா தான் கிடைக்கும். இல்ல குப்பி நரைக்கிறதோ வளர்ச்சியில் பாஸ் அடிக்கிறதோ, என்ன சிஸ்டர், ஊசியில நூல் இருக்குதோ, அப்போ அதுக்கு என்ன, அதுக்கு தகுந்த பரிசு தான் என்ன செய்யப்படும். அப்படித்தானே? பரிசு போட்டி பெருசா இருந்தா பரிசு எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு 1.5 கோடி ரூபாய் அதுக்கு பரிசு. அப்படின்னா அது தகுதியின் அடிப்படையில் தான் எடுப்பாரு. அதுக்கு நமக்கு அட்லீஸ்ட் நமக்கு டோக்கன் கிடைக்குமானே தெரியாது. தோத்துறோம். அல்ல கவனிங்க, இது தகுதி பார்த்து தேவன் நம்மளை ரட்சிக்கல. அப்படி பார்த்திருந்தா நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க, ரட்சிக்கப்படுகிற ஒரு தகுதியை பார்க்காம தேவன் என்னை ரட்சித்தார். இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை பாருங்கள், அது மிகவும் பெரியது. அப்ப சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் சகலத்தை என்ன செய்யணும்? சகிக்க. ரொம்ப சகிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் எதையுமே என்ன செய்யல, நான் எதையுமே நீ சகிக்கல, எனக்கு சகிக்க முடியல. ஏன்னா என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஒண்ணு திறந்துச்சு 3 வருஷமா. ஆனா போக 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 அந்த கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போயிடுச்சு. பிலிப்பியர் 2:16 வசனத்தை ஒண்ணு கூட நீங்க வாசிக்க கேட்கலாம். நீங்க படுகிற சகல பிரயாசத்துக்கும் பலன் இருக்கிறது. நீங்க செய்கிற சகல பிரயாசத்துக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். நீங்க சகலத்தையும் சகிக்க வேண்டியவர்கள். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்கள். அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு என்ன இருக்குது? பலன் இருக்குது. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? வாசிங்க சிஸ்டர். பதிலுடைய 2 தீமோத்தேயு 2:11 வசனங்கள் வாசிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட நாம் பிழைத்தும் இருப்போம். அல்லேலூயா. எதிர்காலம் நமக்கு எப்படிப்பட்ட எதிர்காலமா இருக்குது? நீங்க நேத்து வந்த காய்ச்சல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எதுக்கு இருக்கணும்னு கை வச்சாம, டாக்டர் ஒட்ட ஊசி போட்டோன்னு சொல்லுது, ஏன்னா எதுக்கு உயிரோட இருக்கணும்னு கை வச்சாம, எனக்கு இந்த பலவீனம் வந்துட்டு நான் 3 நாள் கட்டில கிடந்து பாட்ட பாடு உமக்கு தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது? அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆளுங்க செய்வோம். அவரோடு கூட நம்ம அடுத்த வசனத்தை வாசிச்சு, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவன் வசனத்தை முத்தம் கொடுத்து அழனும் கேட்டீங்களா? அவன் கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை அவன் செய்யும்படி தேவனை அழைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படி தேவனை அழைத்திருக்கிறார். அற்ப காரியத்தில் முடிவு மாறி போச்சு, சின்ன காரியத்தினுடைய முடிவு மாறி போச்சு. அந்த ஒரு சின்ன விஷயத்துல சகிக்க முடியாம தேவனுக்கு கூட முறுமுறுத்து போனேன்.
நான் யாராயிருப்பேன்? தேவனோடு கூட ஆளுகை செய்யும்படி இருப்பேன். நான் தேவனோடு கூட பிழைச்சிருப்பேன். உயர்த்தி எல்லாம் கவனிங்க சார். அமைச்சர் 2 தீமோத்தேயு 2 கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒன்னு வாசிக்க கேட்கிறானவே. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டு இருக்கிற எவனும் பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதபடிக்கு காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டி ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வேண்டி ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. எவன் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, உங்க பந்தய பொருளை வஞ்சிக்கிறதுக்கு, உங்க பந்தய பொருளை நீங்க இழந்து போகிறதுக்கு எந்த ரூபத்தில் கூடி வேணும்னாலும் அவன் எழும்பலாம் சத்துரு. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யணும். தேவ தூதர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆராதனை செய்யக்கூடாது. ஆமென். என்ன பிரதர்? யாருக்கு ஆராதனை செய்யணும்? வீணான ஆராதனை செய்யக்கூடாது. மாயமான தாழ்மை. உள்ளேன் ஐயா, இருக்கேன் ஐயா, ஆமேன் ஐயா, ஆனா வாழ்க்கையில தாழ்மை இல்லை ஐயா. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது. தேவ தூதர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆராதனை செய்யக்கூடாது. தேவனை அன்றி வேற ஒரு தேவர் உனக்கு இல்லை. அங்கதான் பந்தய பொருள். இப்போ நம்ம ஒரு விசுவாசத்தில் இருக்கோம், வேற ஒரு விசுவாசிகள் வேற ஒரு விசுவாசத்தில் இருக்காங்க. ஆனா சபைகள் வேறையா இருக்குது. ஆனா அவங்க ஆராதனை என்னது? அவங்க யாரை உயர்த்துகிறார்கள்? அவங்க யாரு நாமத்தை உயர்த்தி காட்டுறாங்க? தன்னை உயர்த்துறாங்களா? தன்னை குறிச்சு மேன்மை பாராட்டுகிறாங்களா? அதான் சொல்றாரு. காணாதவைகளை துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டு இருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு என் வஞ்சியாது இருக்கும்படி காத்துக் கொள்ளுங்கள். கை உயர்த்தியாமல் சொல்லுங்க. நீங்க அங்க நம்ம வாசிச்சோம் இல்லையா? அமைச்சர் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல நீங்கள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய ரட்சிப்பு, நீங்க பெற்றுக்கொண்ட யாருக்கும் கொடுக்க கூடாத பெரிய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? நீங்க ஒரு பந்தய பொருளை அடைய போறீங்க. அந்த பந்தய பொருளை அடையிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? சகிப்பு தேவை இருக்குது. ஆமென். 2 தீமோத்தேயு 2:10 நம்ம வாசிச்சோம்ல. கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். கையை உயர்த்தியாமல் சொல்லுங்க. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை நீங்க பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. ஆமென். இந்த ரட்சிப்பு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? சகிக்கிறதுக்கு. சகிப்பு எதை கொடுக்குது? கரெக்ட். அவன் பலனை கொடுக்கிறது. அது எவ்வளவு பெரிய பலன்? அவன் எனக்கு பந்தய பொருளை அவன் பெற்றுக்கொள்ளுகிற பெரிய ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அவன் பந்தய பொருள் ஒன்று இருக்குது. இந்த ஓட்டம் முடியும் போது அது என் கையில கொடுக்கப்படுமாமே. அப்ப எதிர்காலத்துல நம்ம யாரா இருப்போம்? தேவனோடு இருப்போம். எப்படி இருப்போம்? தேவசாயலா இருப்போம். அவன் எப்படி இருப்போம்? ராஜாக்களா இருப்போம். எப்படி இருப்போம்? ஆசாரியர்களா இருப்போம். எப்படி இருப்போம்? பூமி அரசாளர்களா இருப்போம். அவன் அதுக்கு நடுவுல சிலரை நம்ம சகிச்சு ஜெயிக்கணும். நல்ல கவனிங்க. அவன் சுவிசேஷம் வந்ததுனால நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பு நமக்கு என்ன கொண்டு வந்திருக்குது? சகிக்கும் தன்மையை கொண்டு வந்திருக்குதாமே. எனக்கு சகிக்க முடியலன்னா நாம ஜீவிதத்துல யாரா இருப்போம்?
சகிக்க முடியலன்னா ஆண்டவர் சகிக்க முடிச்சதை கத்துக் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம தகுதி இல்லாத இடத்துல நம்மளை தேவன் ரட்சிச்சுட்டார் இல்லையா? அதனால இங்க சொல்றாரு, ஒருவனும் தன்னுடைய பந்தய பொருள் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போய்விடக் கூடாது. ஆமே, நீ பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு உனக்கு என்ன இருக்கு தெரியுமா? ஆமே, உனக்கு இந்த பூமியில போராட்டம் இருக்குது. ஆமே, உனக்கு நிறைய பரிகாசங்கள் இருக்குது. உன் பரிசுத்தத்தை பரிகாசம் பண்ணுவாங்க. ஆமே, நீ தேவன் மேல வச்சிருக்கிற அந்த பரிகாசம் பண்ணுவாங்க. நீ தேவன் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை பரிகாசம் பண்ணுவாங்க. ஆனால் நீ எதை இழந்துடக்கூடாது? பந்தய பொருளை இழந்துடக்கூடாது. பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளாம இங்க பூமியில 2 பேர் ஓடினால இந்த பிரச்சனை. இங்க ஒருத்தர் பெட்டி கடை வச்சா எழுத்து ஒரு பெட்டி கடை, அங்க ஒரு ஆள் நல்ல சாரி உடுத்திட்டு வந்தா இங்க ஒரு ஆளுக்கு பிடிக்கல, இங்க ஒரு ஆளு நல்ல ஒரு வீடு கட்டினா அந்த ஆளுக்கு பிடிக்கல. அப்போ இந்த உலகத்துல நீ பந்தய பொருளை, அதாவது தேவனுக்கு வச்சிருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பலாம். அதை நீ ஜெயிக்கணும். யார் ரூபத்துல வேணாலும் நீ இழந்து போகும்படி எழும்பி வரலாம். யார் ரூபத்துல வேணாலும் விசுவாச வாழ்க்கையை தகர்க்கலாம். யார் நிமித்த வேணாலும் ஓட்டத்தை முடிக்கலாம். ஆனா நான் அதை ஜெயிக்கணும். நான் அதை ஜெயிக்கணும். ஆமென். அநேக ஆயிரம் பரிசுத்தவான்கள், பல கோடி பரிசுத்தவான்கள் பரலோகத்திலிருந்து உன்னை கவனிக்கிறாங்க. நீ ஒரு பிரச்சனை எப்படி மேற்கொள்ளுகிற, நீ உனக்கு எதிர வருகிற பிரச்சனை நீ எப்படி சந்திக்கிற, அந்த பிரச்சனை நீ எப்படி ஜெபம் பண்ணி அதுல இருந்து நீ வெளியில வர, உன் ஓட்டத்தை நீ எப்படி முடிக்கிற, உன் ஓட்டத்தை எப்படி துவங்குகிறது. அநேகம் ஆயிரம் பரிசுத்தவான்கள் உன்னை பரிசுத்தவான்கள் கவனிக்கிறார்கள். உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ அதை எப்படி எதிர்கொள்ளுகிற, ஒரு பிரச்சனை வரும்போது நீ அதை எப்படி சந்திக்கிற, அந்த பிரச்சனை நீ எப்படி வெளிவரும்போது அவர்கள் உன்னை கவனிக்கிறார்கள். எலியாவை போல ஒரு பிரச்சனை வரும்போது எலியா பார்க்கிறார், இந்த சூரச்செடியினுடைய அனுபவத்துல நான் இருக்கும்போது நான் அதை இப்படி தருணம் பண்ணினேன், இந்த பிள்ளைகள் அதை எப்படி தருணம் பண்ண போகிறாங்கன்னு அவங்க அங்க இருந்து கவனிக்கிறார்களாமே. அதைத்தான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அம்மை சூழ்ந்திருக்க, அம்மை ஒரு திரள் சாட்சி நம்மளை என்ன செய்யுது? ஒரு திரளான சாட்சி நம்மளை கவனிக்கிறது. எங்க இருந்து கவனிக்கிறாங்க? பரிசுத்தவான்கள் மேல இருந்து கவனிக்காங்க. நாம எப்படி ஒரு பிரச்சனையை தருணம் பண்ணுகிறோம். அந்த கேலரியில முந்தின பரிசுத்தவான்கள் இருந்து கவனிக்கிறாங்க. நீங்க பிரச்சனை எப்படி மேற்கொள்ளுகிறீங்க, போராட்டத்தை நீங்க எப்படி மேற்கொள்ளுகிறீங்க, எதிரடையா வருகிற காரியத்தை நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க, சகிக்கிறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, தேவனோட காத்திருக்கீங்களா, இல்ல மற்றவங்கள மாதிரி ஆசிரியர் பிலிப்பியர் 2:16 அவன் முறுமுறுப்பு, தர்க்கிப்பு. நீங்கள் எதை செய்தாலும் யாருக்குன்னு செய்யுங்க, கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். யாக்கோபு 1:12 சகிக்கிறவன் பாக்கியவான். சகிக்கணும் சார். நம்ம தும்முனா 3 துண்டா ஒடிஞ்சிருவான். அவன் வாய் முன்னாள் கெட்ட வார்த்தை பேசுறான். அவன் வாய்க்கு கேட்கக்கூடாத அளவுக்கு, அவன் காதல கேட்கக்கூடாத அளவுக்கு அவமானப்படுத்துறான். அவளை கெட்ட வார்த்தை. ஒரே ஒண்ணுனால சகிக்கிறேன், பந்தய பொருளை இழந்து போக கூடாது. ஒன்னே ஒண்ணுனால எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளுகிறேன், பந்தய பொருளை இழந்து போக கூடாது. ஒன்னே ஒண்ணுனால எல்லாத்தையும் சகிக்கிறேன், பந்தய பொருளை இழந்துடக்கூடாது. இந்த அற்ப காரியத்துக்கு வேண்டியா நான் பகைக்கணும் ஒருத்தர. இந்த பூமி என்னைக்கு கர்த்தர் காலம் முழங்க போதோ அன்னைக்கு தேவனோடு கூட இருப்பேன். அற்ப விஷயத்துக்கா நான் பூமியில சண்டை போடுறது? வானத்தை விட்டு விண்ணை விட்டு என் கண்ணை என்ன செய்யறதில்லை, அகற்றுகிறது இல்லை. இந்த மண்ணுக்காக என் கண்ணனை என்ன செய்யறது இல்லை, அவன் நான் அகற்றுகிறேன். ஆனா என் நோக்கமாக எது மேல இருக்குது? அல்லேலூயா. எனக்கு கிடைச்சது யாருக்கும் கிடைக்க கூடாது. அவன் எனக்கு ஒரு வேலை இன்னொருத்தர் கிடைச்சிடக்கூடாது, எனக்கு ஒரு சம்பளம் இன்னொருத்தர் கிடைச்சிடக்கூடாது. அவன் நான் செஞ்சாலும் அவங்க அதை செய்யணும், நான் செய்யணும் யாருமே அதை செய்யக்கூடாது. சின்ன விஷயத்துல இந்த உலகத்துல போட்டி இருக்கா இல்லையா? சர்ப்ப விஷயம் கர்த்தர் பிழைப்போட்டுவா, தேவன் நம்மை நடத்துவா. அவரை காக்கை கொண்டு அமை ஸ்தோத்திரம், காக்கைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மளை அவை பட்டினி போட்டுருவாரா? எனக்கு கிடைக்காத இடத்துல இனி ஒருத்தங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, எனக்கு வராது இன்னொருத்தங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சகத்திலையும் பொறாமையிலும் விழுகிற ஒரு உலகம் இது. ஆமென். அல்லேலூயா. அங்கதான்
என்ன நடக்குது? இங்கேயே இவ்வளவு பிரச்சனைனா அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த உலகம் விடுமா? விடுவாங்களா? பக்கத்துல உள்ளவங்க, உங்க கரஸ்பாண்டன் உங்களை விடுவாரா? உங்க உங்க மேலாளர் விடுவாரா? இல்லாட்டினா அவங்க பள்ளி கல்வித்துறை விடுமா? நீங்க இழந்து போக கூடாதபடிக்கு என்ன செய்யுங்க? இழந்து போக கூடாதபடி காத்து கொள்ளணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? பலன் இருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். ஏனெனில் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலே அவர் நாமத்திற்காக காண்பித்த என்னது அன்புள்ள பிரயாசத்தை மறப்பதற்கு தேவன் அநீதி உடையவர் அல்ல. அல்லேலூயா. நீங்க பிரயாசப்பட்டு வாரீங்க இல்லையா? பிரயாசப்பட்டு ஓடி வாரீங்க இல்லையா? பிரயாசப்பட்டு எத்தனை தடைகளை தாண்டி வாரீங்க இல்லையா? பிரயாசப்பட்டு நிந்தனைகளை சுமந்துட்டு வாரீங்க இல்லையா? அமைதி தோத்திரம். பலர் உங்களை தடுத்தும் தடைகளை தாண்டுறீங்க இல்லையா? அந்த ஏவப்பட்ட அன்புக்கு என்ன இருக்குது? பிரதிபலன் இருக்கிறதாமே. அதை மறப்பதற்கு தேவன் அநீதி உடைய தெய்வம் அல்ல. பரிசுத்தவான்களுக்கு நீங்க செய்த ஊழியமும் நீங்கள் செய்து வருகிற ஊழியத்தையும் மறப்பதற்கு தேவன் அநீதி உடையவர் அல்ல. சகல அன்பில் நீங்க செய்யப்படுகிற சகல அன்பு நிமித்தம் நீங்க செய்யற எல்லாத்தையும் மறந்து போவதற்கு தேவன் அநீதி உடையவர் அல்ல. அநேகர் உன்னை நிந்திக்கும் போது இந்த வேதத்தை சுமந்துட்டு வந்தல்லையா? அநேகர் உன்னை காயப்படுத்தும் போது இந்த வேதத்தை சுமந்துட்டு வந்தல்லையா? அநேகர் மூஞ்ச திருப்பிட்டு போகும்போது அமைத்தோத்திர இந்த வேதத்தை சுமந்துட்டு அதையும் தாண்டி வந்தல்லையா? அநேகர் உன்னை காயப்படுத்தி காரி துப்புன போது இந்த வேதத்தை சுமந்துட்டு அந்த அன்பு நிமித்தம் வந்தல்லையா? அதை மறந்து போவதற்கு தேவன் அநீதி உடையவர் அல்ல. உன்னை காயப்படுத்தும் போது நீ சுமந்துட்டு வந்தலையா? அதை மறப்பதற்கு தேவன் அநீதி உடையவர் அல்ல. எது செய்தால் அன்பு நிமித்தம் செய்யணும். என்ன ஜபம் பண்ணால் அன்பு நிமித்தம் ஜபம் பண்ணணும். வேத வாசித்தால் அன்பு நிமித்தம் வேத வாசிக்கணும். கை கட்டினால் அன்பு நிமித்தம் கை கட்டணும். அவன் எதை செய்தாலும் அன்பு நிமித்தம் அவருக்கு நீ செய்தால் அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு மனுஷன் மறந்துட்டான். அதை மறப்பதற்கு தேவன் அநீதி உடைய தெய்வம் அல்ல. ரேகாமானா ஸ்தோத்திரம் கூடாலாபா அந்தல் கவுடபா ஸ்தோத்திரம். நல்ல கையை வச்சு அவர் மறப்பதற்கு அநீதி உடைய தெய்வம் அல்ல. நீங்க இவ்வளவு காலம் காலையில 8 மணிக்கு பொறுமையோட ஓடி வாரீங்க இல்லையா? ஐயோ நேராச்சு பிந்தி போச்சு, உள்ள போகும்போது என்னால முழுமையா ஆராதிக்க முடியாது, 2 பாட்டு 3 பாட்டு முடிஞ்சிருக்கும், ஐயோ அது பாதி நேரத்துல போறேங்க ஓடி வந்தீங்க. அந்த அன்புக்கு பிரதிபலன் இருக்கிறது. அந்த அன்புக்கு என்ன இருக்குது? மிகுந்த பிரதிபலன் இருக்குது. நீங்கள் நாம எதை நோக்கி போறோம்? எதை நோக்கி போறோம்? பந்தய பொருளை நோக்கி போறோம். நமக்கு என்ன வேணும்? சகிப்புத்தன்மை வேணும். உங்கள் பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படும். உங்க பரிசுத்தம் என்ன செய்யப்படும்? பரிகாசம் பண்ணப்படும். பைபிளை தூக்கிட்டு வரும்போது தெருவில் 4 சத்தம் கேட்குது. அதுக்கு பேர் என்னது? பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படுது. நம்ம பிள்ளைய காலையில தலையில கை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அனுப்பி விடுறோம் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ. பையன் போயிட்டு வரும்போது அவன் பைபிள் பேக்ல இருக்கிறத பார்த்துட்டு அந்த பிள்ளை அவன் என்ன செய்யுது? பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படுது. உடனே நம்ம பிள்ளை அடுத்த நாள் வந்து சொல்றான், இனிமே இந்த பைபிளை என்ன செய்யாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீ என்ன சொல்றாங்க, கேலி பண்றாங்க. நான் இன்னைக்கு நான் உங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தேன். அவங்க கொஞ்சம் பாவ காரியங்கள் பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சு, நான் விலகுனேன். அவங்க கேட்காங்க, நீ மட்டும் என் விலகி போற. உன் பிள்ளை பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படுகிறது. உன் பிள்ளை அந்த பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு அந்த பிள்ளைக்கும் அந்த பந்தய பொருள் இருக்கிறது. நூதனமான ஆராதனை செய்கிறவர்களும் வீணாய் பாமை பயபக்தியோடு இருக்கிற அவன் வேஷம் கட்டுகிறவர்களுக்கும் முன்னாள் தேவனுக்கு ஆராதனை செய்து பந்தய பொருளை பெற கடவோம். நம்ம பரிசுத்த நிறைய நேரத்துல பரிகாசம் பண்ணப்படுது. நம்ம பரிசுத்த நிறைய நேரத்துல ஏளனம் பண்ணப்படுது. நீ எல்லாம் எதுக்கு பைபிளை தூக்கிட்டு நீ அங்க போற? நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு போறட்ட ஓட்ட என்ன மாற்றம் வந்திருக்கு? பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படுது. நீங்க தேவனை தேடி போறீங்களா? உங்க வாழ்க்கையில என்ன அற்புதம் நடந்துச்சுன்னு நீ கூவ கொலைன்னு கிடந்து நிலவிழிச்சிட்டு கிடக்க. உன் பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படுது. உன் பிள்ளை வாழ்க்கையில என்ன அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்லி நீ பைபிளை தூக்கிட்டு தண்ணி சொட்ட ரோட்ல நடந்து போறிய,
உன் பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படுகிறது. ஆமென். கூட இருக்கிறவங்க நிமித்தமும் பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படலாம். ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறவங்க நிமித்தம் நீ சகித்து அதை ஜெயிக்கணும். ஆமென். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவர் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். போதும், கவனிங்க. பரலோக ராஜ்யத்துல போகும்போது ஒரு தூதன் வந்துட்டு நாம விதைச்சிருக்கோம் இல்லையா, விலையேறப்பட்ட அமைத்தோத்திர கல், பொன், வெள்ளி, புல், மரம், வைக்கோல், விறகு கை வைத்தியாம, அதாவது ஒரு பரலோகத்துல ஒரு எந்திரத்துல கொடுக்கப்படும். அந்த எந்திரத்துல கொடுக்கப்பட்ட போது நாம அந்த பக்கம் போய் நிப்போம் இல்லையா, அப்போ இது நல்ல பழிப்பிச்ச கன்வயர்ல ஏறி வரும். ஆமென். அல்ல தீச்சூளையில ஏறி வரும். அப்ப நம்ம சகிச்சோம் இல்லையா, நம்ம ஓடணும் இல்லையா, நம்ம தேவனுக்காக பிரயாசப்பட்டோம் இல்லையா, அன்பு செலுத்தணும் இல்லையா, அதுக்கு பிரதிபலன் அந்த பக்கத்துல வந்து நிக்குமாமே. அப்ப தூதன் அந்த பக்கம் நின்று சொல்லுவாரு, இந்த பாரு, நீ என்னதெல்லாம் செஞ்சையோ, நீ என்னதெல்லாம் கொடுத்தையோ, அதுக்கு பிரதிபலன் எங்க வந்திருக்கு? அந்த பக்கம் வந்திருக்குது. வாங்கிட்டு பிரிய மோனே நீ உள்ள போன்னு சொல்லும் போது நீங்க கொடுத்ததுல எது அந்த பக்கம் வந்து நிக்கும்? வைக்கோல், புல்லு, விறகு, மரம். இது எங்க வந்து நிக்கும்? நான் கேட்க, எரியிற கந்தகத்துல போட்டு இது எப்படி தப்பி அந்த பக்கம் வரும்? வைக்கோல் அந்த பக்கம் சாம்பலா கிடக்கும், விறகு அந்த பக்கம் சாம்பலா கிடக்கும். அவன் புல் அந்த பக்கம் சொல்லவே வேண்டாம். அவன் விலையேறப்பட்டவன் விசுவாசமாகிய பொன், விலையேறப்பட்டவன் விசுவாசமாகிய பொன். ஐயவே, வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் சமமா இருக்கிற அவன் விலையேறப்பட்டவனுடைய விசுவாசம் அது அந்த பக்கம் நிற்கும். கைவைத்தியாமே, நீ தேவனுக்கு என்று செய்த, ஆண்டவருக்கு அன்பி நிமித்தம் வேவப்பட்டு, ஆண்டவருக்கு இந்த அன்பி நிமித்தம் கொடுக்கப்பட்ட, ஆண்டவருக்கு இந்த அன்பி நிமித்தம் விதைச்ச அதனுடைய பிரதிபலன் பரலோகத்துடைய எந்திரத்துல போடும்போது அது அந்த பக்கம் வந்து நிற்குமாமே. அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு செய்யணும். புல்லை போல செய்யக்கூடாது, வைக்கல போல செய்யக்கூடாது, விறகு போல செய்யக்கூடாது. தோத்திரம். இது பிரதிபலன் என்ன செய்யாது? அவன் தரவே தராது. அவன் விலையேறப்பட்ட பொண்ணும் அவன் வெள்ளியும் அவன் தோத்திரம் அந்த 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 பொண்ணும் அதை சார்ந்த அவன் வேற என்னது? பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல். ஆமே, இது இது எதுதான் இங்க நிக்குமா? உன்னுடைய அஸ்திவாரத்தின் மேல கட்டியதா இருக்கும். ஐயோ வயத்தியாமே, இதுல எது அஸ்திவாரத்தின் மேல இருக்கும்? புல் இருக்குமா? வைக்கோல் இருக்குமா? விறகு இருக்குமா? சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தோம், நாங்க தான் இந்த இடத்தை வாங்கி கொடுத்தோம், நாங்க தான் அதை செஞ்சோம். எனக்கு அப்போ நான் நினைப்பேன், ஒன்னும் பேச மாட்டேன், வாயை கட்டிட்டு பேசாம நின்று சிரிப்பேன். ஏன்னா இது அங்க வரும்போது என்னதான் வரும்? வைக்கோல் பேசுது பாரு, புல்லு பேசுது பாரு, சேமை விறகு பேசுது பாருன்னு அமைதியா நின்னுக்கிடுவேன். ஏன்னா நமக்கு மேன்மை பாராட்டலாம், மேன்மை பாராட்டப்படலாகாது. நான் செய்தேன் என்று ஒண்ணும் சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வேலையை நான் நிறைவாய் நீ முடிக்கல, கர்த்தர் எனக்கு தந்ததை நிறைவா நான் ஆண்டவருக்கு கொடுக்கல. எங்கேயோ ஒரு இடத்துல நான் நீ குறைபட்டிருப்பேன், எங்கேயோ ஒரு இடத்துல குறை வச்சிருப்பேன், எங்கேயோ ஒரு இடத்துல நான் மறந்து கூட போயிருப்பேன். இந்த பயத்தோட செய்யணுமே. சொல்லுது மனசிலாச்சா? தூதன் சொல்லுவாரு, இந்த பாரு, நீ சகிச்சையோ ஓடுனையோ கெட்டுனையோ தெரியாது, நான் பிரதிபல் நகரக்கு எடுத்துட்டு எங்க போ, உள்ள போம்பரமே. சொல்லுது மனசிலாச்சா? சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஆமே. ஜெயங்கொள்ளுகிற பிரதல்பியாவை பார்த்து சொல்லுகிறார். ஜெயங்கொள்ளுகிற பிரதல்பியாவுக்கு என்ன உண்டு? ஜெயங்கொள்ளுகிற எவனும் வந்தே பொருள். ஜெயங்கொள்ளுகிறவன் தேவனுடைய ஆலயத்துல தூணாக்கப்படுவான். ஆமே. லவோதிக்கா பார்த்து சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிற எவனும் அவன் தேவாலயத்தில் தூணாக வைக்கப்படுவான். ஜெயங்கொள்ளுகிற அவன் ஸ்தோத்திரம். அம்பிளிக்கையை பார்த்து சொல்றாரு, ஜெயங்கொள்ளுகிற எவனும் ஸ்தோத்திரம் குத்து விளக்கின் மத்தியில நிலையங்கி தரிச்சவர் முன்னால அவனும் இருப்பானமே. இல்லையா? லவோதிக்கா, அம்பிளிக்கையா, ஸ்தோத்திரம், பிலதெல்பியா, இன்னும் சிமர்னா
போன்ற 7 சபைகளுக்கு சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய ஆலயத்துல தூணாக்கப்படுவான். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தேவன் மறைந்திருக்கிற மன்னாவை புசிக்க கொடுப்பார். அப்ப நம்ம ஜெயங்கொள்ளுகிறவங்களா இருக்கணும். ஒருவேளை நல்ல ஊழியத்தை செய்யற ஒருத்தனை யாருக்கும் தெரியாம இருக்கலாம், டிவியில வராம இருக்கலாம், ஒருவேளை அவனை யூடியூப்ல அவனை காணாம இருக்கலாம், ஒருவேளை அவனை பெரிய பெரிய அளவுக்கு பிரபலம் அடையாம இருக்கலாம். ஆனால் அவனை கர்த்தர் தன்னுடைய இயந்திரத்துல கொண்டு போகும்போது பந்தய பொருள் அவனுக்காக இருக்கும். ஜெபம் அன்பு நிமித்தம் செய்யணும், ஊழியம் அன்பு நிமித்தம் செய்யணும், அவன் காணிக்க அன்பு நிமித்தம் செய்யணும், கைதட்டுறது அன்பு நிமித்தம். அவன் அன்பு இருந்துச்சுன்னா யார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. எல்லா அன்புக்கும் ஏவப்பட்டு நீங்க செய்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்கிறது? தேவனிடத்துல பலன் இருக்கிறது. அவர் ஒன்றை மறப்பதற்கு அநீதி உடைய தெய்வம் அல்ல. ஒன்னை மறந்து போவதற்கு அவர் அநீதி உடைய தெய்வம் அல்ல. ஒன்னை மறப்பதற்கு தேவன் அநீதி உடைய தெய்வம் அல்ல. எல்லாரும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். எல்லாரும் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தலாம்.